Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. நம்ம ஆல்கஹால் ஃபினோல் அண்ட் ஈத்தர் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் அண்ட் சாப்டரோட நியர்லி எண்ட் பாயிண்ட்க்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர் பார்த்தோம். ஓகே, ஸோ ஈத்தரோட ப்ரிப்ரேஷன் என்ன, அதில் ஒரு 2 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து டீஹைட்ரேஷன், இன்னொன்று வந்து வில்லியம்சன்ஸ் மெத்தட் பார்த்தோம். ரெண்டுமே என்னன்ட்டு கொஞ்சம் நேரத்தை ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சுவலாக கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு பார்ட்டு தான். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே இன்றைக்கி வந்து பார்த்துடலாம். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம், இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷன் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோடு இந்த லெசன் முடிஞ்சிடும். சரியா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னு பார்ப்போம். நேற்று வந்து ஆக்சுவலாக 2 விஷயம் பார்த்தோம். ஓகே, ஒன்று வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஓகே, மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷனை நம்ம 2ஆக பிரித்தோம். ஒன்று வந்து டீஹைட்ரேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து வில்லியம்சன்ஸ் மெத்தட். டீஹைட்ரேஷன் மெத்தட் எப்போனாக்கா இஃப் வி ஆர் யூஸிங் அ ப்ரைமரி ஆல்கஹால் பார்த்தோம். கரெக்டாக எப்போனா, ஃபார் எக்ஸாம்பிள் டீஹைட்ரேஷன் மெத்தடில் என்ன ஆகும்னா SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். கரெக்டாக, அண்ட் அதோட டெம்பரேச்சரும் வந்து 413 வச்சு பண்ணோம்னா யூ வில் கெட் யுவர் ஈத்தர்னு பார்த்தோம். ஒரு வேளை டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈத்தர் கிடைக்காது. எலிமினேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோவிங் SN1 மெக்கானிசம் எலிமினேஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிவிடும். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அல்கீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். சரியா? ஸோ அதோட மெக்கானிசமும் என்னென்னலாம் கிளியராக நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வில்லியம்சன்ஸ் மெத்தட் வந்து பார்த்தோம். வில்லியம்சன்ஸ் மெத்தட்லையும் ஈத்தர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஒன்று வி கேன் கெட் சிமெட்ரிக் ஆர் நான் சிமெட்ரிக் ஈத்தர். அப்படி இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு செகண்டரி இல்லை டெர்ஷரி ஆல்கைல் குரூப் இருக்க ஈத்தர் வேணும்னாக்கா நீங்கள் வில்லியம்சன்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதோட 2 ரியாக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு கிளியராக போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருங்க. அதெல்லாம் பார்த்தாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஒரு ஈத்தர் எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, ROR எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, ஒரு கார்பன் செயின், இந்த இடத்துல ஒரு கார்பன் செயின், இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனோட பொலாரிட்டி என்னென்னா டெல்டா மைனஸ், 2 டைம்ஸ் ஆஃப் டெல்டா மைனஸ். கார்பனோட பொலாரிட்டி டெல்டா ப்ளஸ். ஓகே, ஸோ சின்ஸ் இந்த இடத்துல ஒரு பொலாரிட்டியோட டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த பாண்ட் வந்து ஒரு பார்ஷியலி போலார் பாண்டாக இருக்கும். ஓகே, இட் இஸ் நாட் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி போலார் பாண்ட், பட் இது கண்டிப்பாக ஒரு பார்ஷியலி போலார் பாண்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் த பொலாரிட்டி. ஓகே, ஸோ சின்ஸ் இட் இஸ் அ பார்ஷியலி போலார் பாண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும் போலார் பாண்ட்ஸை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு அதிகமான மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் தேவைப்படும். சரியா? ஸோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆர் ஹையர். ஓகே, ஆஸ் கம்பேர்ட் டு த ஹைட்ரோ கார்பன். ஏன் ஹைட்ரோ கார்பன் கூட கம்பேர் பண்ணுறோம்னாக்கா ஹைட்ரோ கார்பனா CH3 CH2 CH2 CH3 இருக்குது. இந்த இடத்துல CH3 போட்டால் இது என்னது பியூட்டேன். ஓகே, பியூட்டேனில் எங்கேயாச்சும் ஆக்சிஜன் இருக்கா? ஓகே, இங்கேயே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பியூட்டேனில் எங்கேயாச்சும் ஆக்சிஜன் இருக்கா? இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து இது பியூர் அண்ட் பியூர் என்னது கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கிறது தான். கரெக்டாக, ஹைட்ரோஜன் பாண்டும் கிடையாது எங்கேயுமே, போலார் பாண்டும் எங்கேயுமே இல்லை. கரெக்டாக, போலார் பாண்ட் எங்கேயுமே கிடையாது. ஓகே, சின்ஸ் இந்த இடத்துல பொலாரிட்டியே இல்லை. ஓகே, பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஈத்தரில் பொலாரிட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, பட் இதை கூடயும் ஆல்கஹாலை கம்பேர் பண்ணோம்னா ஆல்கஹாலோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் தான் ரொம்ப அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்கஹாலில் ஒரு பியூர் ஆக்சிஜன் பாண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இது கம்ப்ளீட்லி போலார் பாண்ட். ஓகே, இது கம்ப்ளீட்லி போலாராக இருக்கும். இதோட பொலாரிட்டியும் அதிகம் ஆஸ் கம்பேர்ட் டு யுவர் நார்மல் ஈத்தர். ஓகே, ஈத்தர் கம்பேர் பண்ணுறப்போ இதோட பொலாரிட்டியும் ரொம்ப ஹையர். ஓகே, இதுக்கு ஏன் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இதோட பொலாரிட்டி ஏன் அதிகமாக இருக்குன்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதனால் ஒரு பியூட்டனால், இது எல்லாமே வந்து 4 கார்பன் இருக்கிறது தான். ஓகே, 4 கார்பன் செயினே கம்பேர் பண்ணாக்கா பியூட்டனாலுக்கு பொலாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இதோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா ஈத்தரோடது இருக்கும். அதுக்கப்புறமா லீஸ்ட் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இதுக்குன்னா நம்மளோட ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு இருக்கும். ஓகே, 2 ப்ராப்பர்ட்டி தான். ஒன்று நோ ஆக்சிஜன் பாண்ட், செகண்ட் திங் இஸ் இட் இஸ் அ நான் போலார் பாண்ட். அதனால தான் இது வந்து ரொம்ப லீஸ்ட் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டில், வேறு எதுவும் இல்லை. சரியா? இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டினா சாலிபிலிட்டி இன் வாட்டரில் எப்படி இது சாலபிளாக இருக்க போகுது. ஓகே, ஆஸ் தேர் பார்ட்லி போலார் பாண்ட், ஆப்வியஸ்லி இது போலார் பாண்டாக இருக்கனால கண்டிப்பாக என்ன பண்ண போகிற, தே ஃபார்ம் அ ஹைட்ரோஜன் பாண்ட் வித் வாட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஈத்தர் எடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு H2O எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஈத்தரில் இருக்க ஆக்சிஜன் ஓகே அண்ட் ஹைட்ரோஜன் ரெண்டும் என்ன பண்ணிடும்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும், விச் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோஜன் பாண்ட்.
ஓகே. ஸோ ஆப்வியஸாக இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இது ரெண்டும் வாட்டரில் டிசால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணலன்னா இது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே. ஆஸ் தே ஆர் பார்ட்லி போலார் தே ஃபார்ம் ஹைட்ரோஜன் பாண்ட் வித் வாட்டர், ஸோ தே ஆர் சாலபிள் இன் வாட்டர். ஓகே. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட ஈத்தர் வந்து வாட்டரில் ஈஸியாக சாலபிள் ஆகிடுது. ஓகே. ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். புரிஞ்சா? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படிப்போம், க்ளீவேஜ் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பை ஈத்தர். ஓகே, சரி, இந்த இடத்துல ஒரு ஈத்தர் எடுத்திருக்கேன் நான். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் கார்பன் இருக்குது. அப்போ ரெண்டு டைப்பில் பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக ஒரே ஒரு டைப் தான், ரெண்டு விதமாக பிரேக் ஆகும். கரெக்டாக? இதுவும் கார்பன் ஆக்சிஜன் பாண்டு, இதுவும் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட். ஓகே. ஸோ எப்படி இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பிரேக் ஆகிறதுனால உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த டைப் மட்டும் பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டு ஒரு ஈத்தர் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு சிமெட்ரிக் ஈத்தர்னு சொல்கிறேன் நான். இந்த பக்கமும் 6, இந்த இடத்துல ஆக்சிஜன், இந்த இடத்துல 6, ரெண்டுமே சேம் ஆல்கைல் குரூப் இருக்க ஈத்தர், சிமெட்ரிக் ஈத்தர் எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு ஹைட்ரோஜன் ஹேலைடை வந்து ரியாக்ட் பண்ணுறேன். எப்போவுமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹைட்ரோஜன் ஹேலைட் கூட ரியாக்டிவ் பண்ணி அதுக்கப்புறம் அதர் ப்ராப்பர்ட்டியை படிப்போம். சரியா? அந்த மாதிரி தான் இந்த ஈத்தர் கூட நான் வந்து ஒரு ஹைட்ரோஜன் ஹேலைட் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எந்த வேணால் ஹாலோஜன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ப்ரோமின், அயோடின், குளோரின், என்ன ஹாலோஜன் வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணனா என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரோஜன் ஹேலைட் எப்படி பிரியும், H பாசிட்டிவ் எக்ஸ் மைனஸ்னு பிரியும். கரெக்டாக? H ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் பிரியும். ஓகே, இந்த H பாசிட்டிவ் வில் கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் ஆப்வியஸ்லி ஆக்சிஜன், பிகாஸ் ஆக்சிஜனுக்கு லோன் பேர் இருக்குது, ஹைட்ரஜன் ஒரு ப்ரோட்டான். ஸோ லோன் பேருக்கு ஒரு ப்ரோட்டான் கொடுத்தா தான் அது சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் ஹைட்ரோஜன் வில் கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ROH. இந்த இடத்துல இருக்குப்பாங்க ROH. மீதி என்ன இருக்குது, இந்த இடத்துல R இருக்குது, இந்த இடத்துல X இருக்குது. ஸோ இந்த ஆரும் இந்த எக்ஸும் கம்பைன் பண்ணிவிட்டு RXன்னு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, சின்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால, ஓகே, ரெண்டும் சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இந்த ஹாலோஜனுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஆர் கூட ரியாக்ட் பண்ணாலும் சேம் காம்பவுண்ட் RX தான் கிடைக்க போகுது, இந்த ஆர் கூட ரியாக்ட் பண்ணாலும் சேம் காம்பவுண்ட் RX தான் கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் இந்த OR போயிட்டு இந்த ஹைட்ரோஜன் கூட ஆப்வியஸாக ஜாயின் பண்ணிவிட்டு ROH ரிலீஸ் பண்ணும். ஸோ பிரச்சனையே இல்லை. ஓகே, ஒருவேளை பிரச்சனை எப்போனாக்கா அது அப்புறம் பார்ப்போம், அந்த கேஸ் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ இதோட இந்த ரியாக்ஷன் முடிய போகிறது கிடையாது. ஓகே, இந்த ரியாக்ஷன் இதோட முடிய போகிறது கிடையாது. ஏன்னா என்ன சொன்னேன், RORல் ஒரு RO பாண்ட் தான் பிரேக் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஒரு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் தான் பிரேக் பண்ணி பார்த்துருக்கீங்க. அகெயின் இன்னொரு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்குல்ல. சரியா? இந்த இடத்துல பாருங்கள், அகெயின் என்ன ஆகிடுச்சு, ஆருக்கும் ஓக்கும் நடுவில் ஒரு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்குது. சரியா? என்ன பார்த்தோம், க்ளீவேஜ் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பார்த்தோம். ஸோ ரெண்டு பாண்ட் இருக்குது, ஒரு பாண்டு தான் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க, இப்போ இன்னொரு பாண்டு பிரேக் ஆக போகுது. அது எப்படி பிரேக் ஆகுங்கன்னா, இந்த ROH போயிட்டு எக்ஸஸாக இருக்க ஒரு அனதர் ஹைட்ரோஜன் ஹேலைட் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, இந்த ROH போயிட்டு எக்ஸஸாக இருக்க HX மாலிகுல் கூட போய் ரியாக்ட் பண்ணும். அகைன் என்ன பண்ணும், இந்த RO பாண்ட் இப்போ பிரேக் ஆகிட்டு இந்த RO இந்த எக்ஸை சேர்ந்துட்டு RX ஃபார்ம் பண்ணிவிடும். அண்ட் இந்த OH போய் ஹைட்ரோஜன் கூட சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல் கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னா, வென் யூ ஹேவ் சிமெட்ரிக் ஈத்தர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாசிபிள் ரியாக்ஷன். ஓகே, புரிஞ்சா? இந்த ரியாக்ஷனில் டவுட் இல்லை. ROR எடுத்தோம், ஃபஸ்ட்டு ஹைட்ரோஜன் ஹேலைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு RX ஒரு வாட்டி ஃபார்ம் ஆச்சு, ROH கிடச்சிது, அதாச்சும் ஒரு ஆல்கோஹால் கிடச்சிச்சு. செகண்ட் இந்த ஆல்கோஹால் போய் அகெயின் ஹைட்ரோஜன் ஹேலைட் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்டரும் ஒரு ஆல்கைல் ஹேலைடும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல சேம் சிமெட்ரிக்காக இல்லைனா அப்போ என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் கவனிங்க, இது கொஞ்சம் மேபி அப்படியே லைட்டாக இடிக்கும். சரி, இந்த இடத்துல நான் வந்து ஒரு அன்சிமெட்ரிக் ஈத்தர் எடுத்துடுறேன். ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ஹைட்ரோஜன் ஹேலைட் எடுத்துட்டேன். ஓகே, ஹைட்ரோஜன் ஹேலைட் எப்படி பிரியும், H பாசிட்டிவ் எக்ஸ் மைனஸ்னு பிரியும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணும், இந்த எக்ஸ், ஓகே, இந்த எக்ஸ் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், இந்த எக்ஸோ இந்த கார்பன் இந்த ஆரம் போயிட்டு RXன்னு ஃபார்ம் பண்ணிடும். இது என்ன இருக்குது, R-OH இருக்குது. ஸோ R-OH ஃபார்ம் பண்ணிடும். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இந்த R-O அகெயின் போயிட்டு என்ன பண்ணும், இன்னொரு HX கூட ரியாக்ட் பண்ணும். பிகாஸ் இந்த இடத்துல அகெயின் இன்னொரு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்குது, அதை பிரேக் பண்ணுறதுக்கு அகெயின் HX கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த X போயிட்டு இந்த R கூட இது ரியாக்ட் ஆகி R-X கிடைக்கும். அதே மாதிரி வாட்டர் மாலிகுல் வந்துடும். ஓகே, ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் ரியாக்ஷன் தான். பட் இந்த இடத்துல வந்து ஒரு கேஸில் RX வந்துச்சு, R-X செகண்ட் கேஸில் வந்துச்சு. பட் இங்கே வந்து ரெண்டுமே வந்து RX அண்ட் RX கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சின்ன சிமிலாரிட்டி மட்டும்தான்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து கிளீவேஜ் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பை ஈத்தர். ஓகே. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், இது இப்போ நடக்கிற ரியாக்ஷன்லாம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே. இதே வந்து நம்ம ஃபெனால் வச்சும் பண்ணிக்கலாம். ஓகே. ஒருவேளை ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்க ஈத்தர் எடுத்திருக்கேன் நான். இந்த இடத்துல வந்து ஒரு பென்சீன் வந்து இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்கு. ஓகே. இந்த இடத்துல ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. இந்த மாதிரி ஈத்தர் இருந்தாலுமே அதே மாதிரி ஹைட்ரஜன் ஹேலைட் கூட ரியாக்ட் பண்ணோம்னா சிம்பிள், இந்த ஹைட்ரோஜன் போயிட்டு இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணிடும். ஓகே. ஏன் இந்த பாண்டை பிரேக் பண்ணாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த H+ போய் இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஃபெனால் ஃபார்ம் பண்ணிவிடும். செகண்டு இந்த R' இந்த Xம் சேர்ந்து RX ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே. ஸோ இந்த கேஸில் செகண்ட் ஸ்டெப் நடக்குமா? இப்போ இந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஆல்கோஹாலுக்கு பதிலாக இந்த இடத்துல ஃபினால் ஆகிடுச்சு. இந்த ஃபினால் போயிட்டு அகைன் இன்னொரு ஹைட்ரோஜன் ஹேலைட் கூட ரியாக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுச்சு. ஓகே. ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் ஆல்கோஹால் போயிட்டு ஒரு HX கூட ரியாக்ட் பண்ணுச்சு. இங்கேயும் அப்படி தான், ஆல்கோஹால் போயிட்டு அகெயின் ஒரு HX கூட போய் ரியாக்ட் பண்ணுச்சு. ஓகே. பட் இந்த இடத்துல ஃபினால் போயிட்டு அகெயின் ஒரு HX கூட ரியாக்ட் பண்ணாது. ஓகே. த மெயின் ரீசன் ஃபார் தட் இஸ், நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இந்த கம்பவுண்டை நல்லா பாருங்கள். இது என்னது? ஒரு பென்சீன் ரிங். ஓகே. பென்சீன் ரிங்கு எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ஐ மீன் sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டபுள் பாண்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெசனன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். பார்ஷியல் டபுள் பாண்ட் வந்து மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கார்பனும் இந்த ஆக்சிஜனும் பார்ஷியல் டபுள் பாண்ட் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கும் டியூ டு ரெசனன்ஸ். ஓகே. ஸோ அதனால் இந்த எக்ஸ் போயிட்டு இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அதனால் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஓகே. அதே ரியாக்ஷன் தான் இந்த இடத்துலையும் நடக்குது. ஃபெனால் வந்துட்டால் கூட இந்த இடத்துலையும் ஆயிடுச்சு டியூ டு ரெசனன்ஸ் அண்ட் ஆல்சோ டியூ டு த பார்ஷியல் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன். இந்த இடத்துலையும் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம். அதனால் செகண்ட் ஸ்டெப் வந்து நடக்காது. புரிஞ்சா? ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஓகே. இப்போ ரியாக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுன்ற மெக்கானிசம் பார்ப்போம். எப்போவுமே ரியாக்ஷன் படிச்சுட்டா மெக்கானிசமும் படிப்போம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து மெக்கானிசம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? மெக்கானிசம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சிமிட்ரிக்காக இருக்க ஈத்தர் எடுத்திருக்கேன். சரியா? சிமிட்ரிக்காக இருக்க ஈத்தரில் என்ன ஆகிடுச்சு, நான் ஒரு என்னோடய இஷ்டத்துக்கு ஒரு ஹைட்ரோஜன் ஹேலைட் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல HBr எடுத்துட்டேன் நான். சரியா? ஸோ இந்த HBr எப்படி பிரேக் ஆகும்? H+Br- பிரேக் ஆகும். கரெக்டாக? நான் இந்த இடத்துல என்ன இருக்குது? CH3OCH3 இருக்குது. ஓகே. ஸோ சின்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பிரேக் ஆகுனா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டு பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதுவும் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. சின்ஸ் இப்போ இது வந்து என்னது, ரெண்டும் சேமாக இருக்கிறனால இந்த Br போயிட்டு இந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணாலும் ஒன்றும் அதே காம்பவுண்ட் தான் வரப்போகுது, இந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணாலும் அதே காம்பவுண்ட் தான் வரப்போகுது. ஸோ பெரிய கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ இந்த Br போயிட்டு CH3 கூட ரியாக்ட் பண்ணி CH3Br ஃபார்ம் பண்ணிடும். ஓகே. மீதி இருக்க இந்த ஹைட்ரோஜன் போயிட்டு இந்த CH3O கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு CH3OH ஃபார்ம் பண்ணிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவராக இந்த இடத்துல ஆல்கோஹால் கிடச்சிருச்சு, பிரச்சனை இல்லை. இந்த ஆல்கோஹால் போயிட்டு இப்போ என்ன பண்ணும், அகெயின் HBr கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிவிட்டு CH3OH போயிட்டு HBr கூட ரியாக்ட் பண்ண போது நல்லா கவனிங்க. இப்போ என்ன ஆகும், H+Br- அதே மாதிரி பிரிய போகுது. இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, CH3 ஓகே போயிட்டு OH பாண்ட் பிரேக் ஆகிடும். ஓகே. இந்த இடத்துல H+ இருக்குது, இந்த இடத்துல வந்து OH பாண்ட் பிரேக் ஆகிட்டு H2O ஃபார்ம் பண்ணிவிடும். அண்ட் இந்த இடத்துல CH3Br வந்து ஜாயின் பண்ணிவிடும். கரெக்டாக? அல்கைல் கூட போயிட்டு நம்ம புரோமின் சேர்ந்துடுச்சுன்னா CH3Br வந்துடும், H2O ரிமூவ் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஓகே. இப்படி தான் அந்த மெக்கானிசம் நடக்குது. இஃப் போத் த எலிமெண்ட் ஆர் சேம். ஓகே. அல்கைல் குரூப் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா சிம்பிள் ஈக்குவேஷன், சிம்பிள். ஓகே. அண்ட் இதோட ரியாக்டிவிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் HI இஸ் மோர் ரியாக்டிவ் ஆஸ் கம்பேர்ட் டு HBr. ஓகே. அண்ட் HCl இஸ் லீஸ்ட் ரியாக்டிவ். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரிய ஹாலோஜன் இருக்க எலிமெண்ட்டாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் HI. ஸோ என்ன ஆகும்னா ஹைட்ரோஜன் அண்ட் அயோடின். அயோடின் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்க ஒரு ஆட்டம். ஹைட்ரோஜன் ரொம்பவே சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்க ஆட்டம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ அதனால தான் ஈஸியாக H+ம் Br-ம் பிரேக் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல Br-க்கு பதிலாக அயோடின் எடுத்துட்டோம்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். சரியா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ரியாக்டிவிட்டியை வச்சு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் மெக்கானிசம். இதில் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. மேபி செகண்ட் மெக்கானிசமில் கொஞ்சம் உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். SN1 SN2 பார்த்துலாம் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே. சரி, நல்லா கவனிங்க. SN1 SN2 ரியாக்ஷனோட ஐடியா இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் SN1 SN2 பார்த்து நம்ம டீட்டெயில்டாக ஹாலோஅல்கீன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ நான் டேரெக்டாக உங்களுக்கு மெக்கானிசம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். டேரெக்டாக நான் வந்து
சம்ஸ் போட ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. SN2 மெக்கானிசம் எப்போ நடக்கும்னா ப்ரைமரி கார்பன்ஸ் இருக்கிறது. ஓகே, ப்ரைமரியாக இருக்கணும். அந்த ஆல்கஹாலோ இல்லை அந்த ஈத்தரோ வந்து ப்ரைமரியாக இருந்துச்சுனாக்கா SN2 மெக்கானிசம் நடக்கும். SN1 மெக்கானிசம் எப்போ நடக்கும்னா ஒருவேளை செகண்டரி இல்லை டெர்ஷரி இருந்துச்சுன்னா SN1 நடக்கும். சரியா, இது ரொம்ப பேசிக்காக சொல்லியிருக்கேன். பட் SN1 அண்ட் SN2 பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எப்படி நியூக்ளியோ ஃபைல் போய் அட்டாக் பண்ணும் அந்த ஃபுல் மெக்கானிசமும் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஹேலோ அல்கின்ஸ் அண்ட் ஹேலோ அரீன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். போய் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல பிரச்சனை இருக்காது. ஓகே, ஒன்றும் இல்லை. SN1 ரியாக்ஷனில் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். SN2 மெக்கானிசமில் முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணும். சரியா, ஸோ இதெல்லாம் இப்போ கேட்டிங்கன்னா ஒரு வேளை தெரியாமல் இருந்து பார்த்தீங்கன்னா புரியாது. கண்டிப்பாக SN1 அண்ட் SN2 ஓட பேசிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஒருத்துக்குமே நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து போனோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். சரியா, ஸோ நம்ம இப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க CH3OCH2CH3 இருக்குது. ஓகே, இது கூட வந்து ஹைட்ரோஜன் அயோடைடு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த H+ போயிட்டு இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, பட் இந்த அயோடின் போயிட்டு இந்த கார்பன் மாலிக்யூல் கூட ரியாக்ட் பண்ணுமா இல்லை இந்த கார்பன் மாலிக்யூல் கூட போய் ரியாக்ட் பண்ணுமா? இதுதான் என்னோடய கொஷின். இந்த பாண்ட் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுமா இல்லை இந்த பாண்ட் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுமா? இந்த கன்ஃபியூஷன் எப்போ கிளியர் ஆகும்னாக்கா நம்மளோட SN1 இல்லை SN2 மெக்கானிசமானு கிளியர் பண்ணால் தான் இந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். சரியா, ஸோ அதுக்கு என்ன பண்ணிவிட்டேன், நான் இந்த மாலிகுலாக அப்படியே நான் ஸ்ப்ளிட் பண்ணி வரைஞ்சிட்டேன். ஓகே, CH3 இப்படி வரைஞ்சிட்டேன். ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் போட்டுட்டேன். CH2 CH3 வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல HI இருக்குது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் HI வந்து H+, அயோடின் வந்து நெகட்டிவில் பிரியும். ஓகே, இந்த H+ ஆப்வியஸாக போயிட்டு என்ன பண்ணும், நம்மளோட ஆக்சிஜன் கூட தான் ரியாக்ட் பண்ணும். பிகாஸ் தலைவருக்கு தான் என்ன ஆகிடுச்சு, லோன் பேர் நிறைய வச்சுருக்காரு. இவருக்கு லோன் பேர் அது ஒரு எலக்ட்ரானிக் கிடையாது. அப்போ போயிட்டு இவர்கிட்ட எக்ஸஸாக இருக்க எலக்ட்ரான் கூட தான் இந்த ஹைட்ரோஜன் போய் சேரும். கரெக்டாக, முதல்ல அந்த ஸ்டெப்பை நம்ம முடிச்சிடுறோம். ஓகே, ஸோ இந்த CH3 அப்படிங்க வரைஞ்சிட்டேன். இந்த ஆக்சிஜன் கூட ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட ஹைட்ரோஜன் போய் பாண்ட் ஆகிடுச்சு. இந்த ஹைட்ரோஜன் போய் பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ OH பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. மீதி ஒரு எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இருக்க லோன் பேர் அப்படியே இருக்குது. ஓகே, அண்ட் மீதி இந்த இடத்துல இருக்க CH2 டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த இடத்துல இருக்க CH3 டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அயோடின் ஒரு பியோர் நியூக்ளியோஃபைலாக வந்து வெளியே வந்து நிற்கிது. ஓகே, ஸோ பாருங்கள், இதை பார்த்தாலே தெரிஞ்சது பியோர் நியூக்ளியோஃபைலாக இருக்குது. ஓகே, வெரி குட் நியூக்ளியோஃபைலாக அயோடின் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தான் இந்த இடத்துல இது SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SN2 மெக்கானிசம் நடக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன சொன்னால், இட் ஷுட் பி அ ப்ரைமரி கார்பன். ஓகே, இந்த இடத்துல இது கண்டிப்பாக ப்ரைமரி கார்பன் தான். இதுக்கு வந்து வேறு எந்த கார்பனும் வந்து அட்டாச் ஆகிடல இது கூட. ஓகே, இது வந்து செகண்டரி கார்பனாக இருக்குது, இது வந்து ப்ரைமரி கார்பனாக இருக்குது. இது கூட பக்கத்தில் எந்த கார்பனும் அட்டாச் ஆகலை. கரெக்டாக, பட் இது கூட வந்து வேறு ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஆக்சுவலி இது ரெண்டுமே ப்ரைமரி கார்பன் தான், சாரி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட இந்த அயோடின், ஓகே, விச் இஸ் அ நியூக்ளியோஃபைல், இதுக்கு வந்து என்ன தேவைப்படுது, நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீஷீஸ். அப்போ இதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தேவைப்படுது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் கார்பன் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதுக்குன்னு இந்த நியூக்ளியோஃபைல் போய் ஆக்சிஜன் அட்டாக் பண்ணுவோம், அட்டாக் பண்ணாது. பிகாஸ் ஆக்சிஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு செப்பரேட் ஆக தான் ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம். ஓகே, இப்போ இந்த அயோடின் போயிட்டு ஆப்வியஸாக இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணணும். ஓகே, அப்போ தான் போயிட்டு இது ரெண்டுத்து கூட எது கூடயாச்சும் ரியாக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சின்ஸ் நம்ம இப்போ SN2 மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஓகே, SN2 கூட இப்போ மறந்துடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இது ஒரு கார்பன் மாலிகூல். ஓகே, இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு குட்டி பையன் ஹைட்ரோஜன் இருக்கான், இவனுக்கு ஒரு சின்ன எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு குட்டி பையன் ஹைட்ரோஜன், இவனுக்கு ஒரு சின்ன எலக்ட்ரான் க்ளவுட், இவனுக்கு ஒரு சின்ன எலக்ட்ரான் க்ளவுட். ஓகே, இந்த பக்கம் கம்பேர் பண்ணாக்கா இந்த கார்பனுக்கு ஒரு 2 சின்ன எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குது. பட் இந்த இடத்துல இவனுக்கு ஒரு பெரிய எலக்ட்ரான் க்ளவுட் இருக்க CH3 மாலிக்யூல் இருக்குது. ஓகே, ஸோ இவன்கிட்ட 2 குட்டி பசங்க, ஒரு பெரிய பையன் இருக்கான். இவனுக்கு 3 குட்டி பசங்க. ஓகே, இந்த நியூக்ளியோஃபைல் இதுக்கு ஒரு கார்பன் வேணும். ஓகே, இந்த கார்பன் கூட போய் இதை அட்டாக் பண்ணணும். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் ஓகே என்ன பண்ண போது, இந்த கார்பன் கூட அட்டாக் பண்ணுறதா இந்த கார்பன் கூட அட்டாக் பண்ணுறதுன்றது ஒரு கேள்வி. ஓகே, இது ஒன்ஸ் இந்த கார்பன் ஆட்டம் கூட அட்டாக் பண்ண போயிடுச்சுன்னா, இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கார்பன் கூட அட்டாக் பண்ண போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கார்பன் வந்து இதோட ஒரு எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு இந்த ஆக்சிஜன் இந்த ஃபுல் கம்பவுண்டை வெளியே துரத்தி விட்ரும். ஐதர் திஸ் ஃபுல் கம்பவுண்ட் ஆர் திஸ் ஃபுல் கம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் எந்த கார்பன் கூட போய் ரியாக்ட் பண்ண போகுதுன்றதை பொறுத்து. சரியா, இப்போ இந்த அயோடினுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இது கூட பண்ணுறதா இது கூட பண்ணுறதான்ட்டு. சரியா, அப்போ இது வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்க்குது.
யார் கூட போய் நான் ஈஸியாக சேர முடியுமோ அவனை போய் அட்டாக் பண்ண போகிறேன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் பெரிய எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்காங்க. ஓகே, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2 குட்டி ஹைட்ரோஜனும் இருக்குது கூடவே சேர்ந்துட்டு. ஓகே, அப்போ இந்த கார்பன் இவன் வந்து அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா சின்ன சின்ன எலக்ட்ரான் க்ளவுட் இருக்க ஒரு ஹைட்ரோஜன். ஓகே, அப்போ இந்த அயோடின் என்ன பண்ணும், மேக்ஸிமம் போய்ட்டு இந்த கார்பனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஒன்ஸ் இந்த அயோடின் இந்த கார்பனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறப்ப என்ன போகணும், எப்போ நான் வந்து இந்த அயோடின் கூட போய் சேர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு இந்த கார்பன் சொல்லும். என்ன பண்ணு, உனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நீ என்ன பண்ணி என்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு 2 லோன் பேர் வச்சுக்க உனக்கு பிடிக்கும்ல, நீ 2 லோன் பேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு ஆல்கோஹாலை ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நான் சந்தோஷமாக இந்த அயோடின் கூட போய் கம்பைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த கார்பன் சொல்லும். இந்த ரியாக்ஷன் தான் SN2 ரியாக்ஷன். ஓகே, ஏன்னா இப்போ என்ன பண்ண போகுதுன்னா இது பின்னாடி வழியாக இந்த நியூக்ளியர் ஃபைல் வந்து பின்னாடி வழியாக போயிட்டு இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. சரியா? ஸோ விச் இஸ் நோன் அஸ் SN1 மெக்கானிசம், SN2 மெக்கானிசம், ஐம் சாரி. ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல ரியாக்ஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, முதல்ல போயிட்டு இந்த அயோடின் போயிட்டு இந்த கார்பன் கூட போய் சேர்ந்துடுச்சு. ஓகே, கார்பன் கூட சேர்ந்துட்டா CH3. இப்போ ஸ்டில் நான் இந்த பாண்டை பிரேக் பண்ணி காமிக்கலாம். பட் இது ஆஸ் சூன் அஸ் சேர போதே இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். இப்போ என்ன, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன போகும், இந்த கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன் கொடுத்துட்டு இந்த CH3 CH2OHன்ற இது வந்து மேலே I இல்லை H. ஓகே, நான் உல்ட்டாக போட்டிருக்கேன், இது H. OHன்ற மாதிரி இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். சரியா? ஸோ பாருங்கள் சிம்பிளாக இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த CH3 மாலிகுல் தனியாக வந்துடும், இந்த இடத்துல CH3 CH2OHன்ட்டு தனியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சா ஒரு ஆல்கோஹால் வந்துடுச்சு, ஒரு CH3I கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், இந்த ஆல்கோஹால் வில் கோ அண்ட் கம்பைன் வித் அனதர் HI மாலிக்யூல். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த ஆல்கோஹால் போயிட்டு இன்னொரு HI மாலிக்யூல் கூட கம்பைன் பண்ணுது. அகைன் இது வந்து சிம்பிள் ரியாக்ஷன் தான். என்னாச்சு, இந்த H+ போயிட்டு இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிச்சா என்ன ஆகும், டேரெக்டாக உங்களுக்கு H2O கிடச்சிரும். ஓகே, அண்ட் என்ன ஆகும், மீதி இந்த அயோடின் போயிட்டு என்ன பண்ணும், டைரக்ட்லி உங்களோட கார்பன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு CH3 CH2I கூட போய் ரியாக்ட் பண்ணிடும். ஓகே, CH3 CH2I கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ப்ராடக்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது என்னது, SN2 ரியாக்ஷன். பிகாஸ் கார்பன் வந்து 1 டிகிரி ப்ரைமரியாக இருக்குது ரெண்டுத்துலேயுமே, அதனால் வந்து பேஸ்ட் ஆன் SN2 பாத் வந்து இந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். சரியா? புரிஞ்சா? இந்த ஸ்டெப் எல்லாம் புரிஞ்சா இந்த ரியாக்ஷன் ஓவரில் லாஸ்ட்டாக இந்த ரியாக்ஷன் பாருங்கள். ஒருவேளை நான் வந்து ப்ரைமரி எடுக்கல, செகண்டரி கார்பன் இருக்க மாதிரி எடுக்கிறேன், அப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். ஓகே, ஒருவேளை நான் வந்து என்ன பண்ணிட்டு ஒரு செகண்டரி இல்லை டெர்ஷரி எடுத்துக்கிட்டேன் நான் டேரெக்டாக. ஓகே, செகண்டரி எடுத்தாலும் அதே ரியாக்ஷன் நடக்குது. பட் ஒருவேளை டெர்ஷரி கார்பன் இருக்க ஒரு ஈத்தர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஈத்தர் டெர்ஷரி பியூட்டைல் மீத்தைல் ஈத்தர் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல கார்பன் வந்து டெர்ஷரி 3 டிகிரியாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு HI எடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணும், அதே மாதிரி H+ அண்ட் I- பிரியுது. இந்த H+ வில் கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் ஆக்சிஜன். ஓகே, கம்பைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், CH3 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 C இது அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆக்சிஜன் கூட போய் இந்த ஹைட்ரோஜன் கம்பைன் ஆகிடுச்சு, ஒரு லோன் பேர் வந்துடுச்சு, ஆக்சிஜனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. இந்த CH3 அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு அயோடின் நியூக்ளியர் ஃபைல் தனியாக வந்துட்டான். ஓகே, இப்போ இந்த அயோடின் போய் டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகுது, இந்த அயோடின் யோசிக்க போகுது. ஓகே, ஐ ஷுட் கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் கார்பன் ஆர் திஸ் கார்பன். ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு CH3, ஐம் சாரி ஃபார் தேட், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, 3 CH3 இருக்குது, விச் இஸ் அ பிகர் ஆட்டம்ஸ். கரெக்டாக, மூணுமே வந்து ஒரு பிகர் மாலிகூல். ஸோ இதோட எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. அதுவே வந்து நான் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து கார்பனுக்கு ஒரே ஒரு 3 ஹைட்ரோஜன் மட்டும்தான் இருக்குது. அதோட எலக்ட்ரான் க்ளவுட் வந்து ரொம்ப சின்னது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, இந்த அயோடின் போய் ரியாக்ட் பண்ணணும். ஓகே, இந்த அயோடின் போய்ட்டு ரியாக்ட் பண்ணணும். பட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னாக்கா, என்ன பண்ண போகுது, இந்த கார்பன் இருக்குல்ல, இது வந்து இப்போ கூட ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இந்த கார்பன் என்ன பண்ண போகுது, ஒரு எலக்ட்ரானை இனிஷியலாக இந்த ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு, இந்த ஆக்சிஜனுக்கு இந்த கார்பன் எலக்ட்ரானை கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இது வந்து ஒரு கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, பிகாஸ் உங்களோட அயோடினுக்கு வந்து கார்போகேட்டையான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு CH3OH வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருது, ஒரு ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது இந்த இடத்துல, CH3 இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இந்த அயோடின் போயிட்டு டேரெக்டாக இந்த கார்பன் கூட போய் ஜாயின் பண்ணிடும். பிகாஸ் இந்த இடத்துல வந்து கார்பன் வந்து ஒரு ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஓகே, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெர்ஷரி கார்பன் இருக்க கார்பன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும்.
ஓகே, இந்த ஹைலி ஸ்டேபிளாக இருக்க காம்பவுண்ட் கூட போய் இந்த ஹைட்ரோஜன் அயோடின் போய்ட்டு ஈஸியாக வந்து SN1 மெக்கானிசம் யூஸ் பண்ணி டைரெக்டாக அட்டாச் ஆகிடும். ஓகே, டைரெக்டாக அட்டாச் ஆச்சா என்ன ஆகும், CH3 கார்பன் அண்ட் அயோடின் போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு அயோடின் சேர்ந்துடும், மீதி இந்த இடத்துல CH3OH இருக்கும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி செகண்டரி ஒரு டெர்ஷரி இருந்துச்சுன்னா SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். என்ன ஆகும்னா ஆக்சுவலாக அயோடின் வந்து வெயிட் பண்ணி இந்த ஆக்சிஜன் வந்து தனியாக செப்பரேட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணி ஒரு தனி கேட்டையான் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அயோடின் போய் அட்டாக் பண்ணும் டைரெக்ட்லி. ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி இன்டைரக்ட்லி அட்டாக் பண்ணாமல் டைரெக்டாக வெயிட் பண்ணி இந்த ஃபுல் ஆக்சிஜன் மாலிகுல் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு கேட்டையான் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான் SN1 மெக்கானிசம். ஓகே, அண்ட் அதுதான் விஷயம். SN1 ரியாக்ஷனாக என்னென்னா அயோடின் வில் வெயிட் ஃபார் அ ஸ்டேபிள் கேட்டையான் டு ஃபார்ம். இந்த இடத்துல ஒரு ஸ்டேபிள் கேட்டையான் ஃபார்ம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் SN1 ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அகைன் இங்கே ஒரு ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகுதா, இந்த ஆல்கோஹால் போய்ட்டு என்ன பண்ணும், அகைன் உங்கள் HI கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் மாலிகுலும் இன்னொரு கம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, அந்த ரியாக்ஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லலாம், SN1 எப்போ நடக்கும்னா இஃப் we are using டெர்ஷரி ஒரு செகண்டரி கார்பன், அப்போ வந்து SN1 ரியாக்ஷன் நடக்கும். ஒருவேளை ப்ரைமரி கார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா SN மாற்றி சொல்லிட்டேன். ஒருவேளை டெர்ஷரி இல்லை செகண்டரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், SN1 நடக்கும். ஒருவேளை வந்து ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல SN2 நடக்கும். SN1 கிடையாது, SN2ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, டெர்ஷரி ஒரு செகண்டரி இருந்துச்சுன்னா SN1, ப்ரைமரி இருந்துச்சுன்னா SN2. சரியா? ஸோ அவ்வளோதான். வித் திஸ் உங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பார்ட் ஓவர். ஓகே, நாளைக்கு வந்து இன்னொரு பார்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி இதோடைய வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து செகண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்துடலாம். ரொம்பவே சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோலேயே முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன், பட் கொஞ்சம் டைம் பத்தலை. சரியா? இன்றைக்கி வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ தான், 15 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் அந்த டாபிக். ஓகே, வித் தட் உங்களோட ஆல்கோஹால், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு கிளாஸ் சொல்கிறேன், எப்படி வந்து இந்த லெசன் படிக்கிறதுன்றதை நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வித் திஸ் வில் எண்ட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் பை. ஜெய் ஹிந்த்.